அப்பா, எங்க இருக்கிறீர்கள்? புகைப்படத்திலே உங்களை பார்த்து பார்த்து சிரித்த போது இதுதான் நீங்கள் என்று எனக்கு அம்மா அடையாளம் காட்டினார். நான் பிறக்கும்போது நீங்கள் என் பக்கத்தில் இல்லை. அதனால் புகைப்படமே எனக்கு அப்பாவாகி போனது. நான் பிறக்கும்போது நீங்கள் எனக்கு பக்கத்தில் இல்லை. அதனால் உங்கள் புகைப்படமே எனக்கு அப்பாவாகி போனது. ஒருவேளை நீங்கள் என் அருகில் இருந்தால் அந்த பிஞ்சு கண்களால் உங்களை நான் ஒரு முறையாவது பார்த்திருப்பேன். ஆனால் அன்றும் நீங்கள் என் அருகில் இல்லை. அப்படியே உங்களைப் போலவே நான் இருக்கின்றேன் என்று என் உறவுகள் அத்தனை பேரும் கூறும் போதிலே உங்களை பார்த்திட துடிக்கும் எனக்கு புகைப்படம் மட்டுமே நீங்களாக மாறிப்போனது. அப்பா, எனக்கு தெரியவில்லை. நீங்கள் எங்கே என்று அம்மாவை கேட்டேன், அம்மம்மாவை கேட்டேன், அப்பம்மாவை, மாமாவை, சித்தப்பாவை என்று அத்தனை பேரையும் கேட்டேன். யாரும் பதில் சொல்லவில்லை. உங்களை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. கேட்டு கேட்டு பதிலில்லாத பொழுதுகளை அழுதழுது கடக்கும் எனக்கு என் அம்மா அழுவதையும் பார்க்க முடியவில்லை. என் அம்மாவிடம் இப்போது நான் கேட்பதை நிறுத்திவிட்டேன். அப்பா, உங்களை பற்றி கேட்பதை நான் நிறுத்திவிட்டேன். கொஞ்சி கொஞ்சி அந்த புகைப்படம் கிழிந்து விட்ட பொழுதொன்றில் அம்மா என்னை திட்டி போய்த்தார். உங்களை கொஞ்சி கொஞ்சி அந்த புகைப்படம் கிழிந்து விட்ட பொழுதொன்றில் அம்மா என்னை திட்டி போட்டார். அம்மா, அப்பாவை கொஞ்சறதுக்கு ஏன் அம்மா திட்டுறீங்க என்று கேட்ட எனக்கு இனி உங்களுடைய படம் புதிதாக கிடைக்க மாட்டுதா? இருக்கிற படங்கள் அத்தனையையும் நாங்கள் பாதுகாத்து வைக்கணுமா? சொன்ன அம்மா என்னை அணைத்தபடி தூங்கிவிட்டார். சொன்ன அம்மா என்னை அணைத்தபடி அன்று தூங்கிவிட்டார். எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்பா, நீங்கள் என்னிடம் வரமாட்டீங்களா? என்னோட என்ன கோபம் அப்பா? நான் பிறந்த நாளில் கூட என்னருகில் இல்லை என்று அம்மா சொன்னபோது உண்மையில் வருத்தம் எனக்கு. ஏனப்பா என்னை பாதுகாக்க கப்பலேற்றி கடலடையோட அனுப்பிவிட்டு தாகம் தீர்க்க கரமதில் ஏந்திய கருவியோடு நீங்கள் நின்றீர்கள். என்னோடு நீங்களும் வந்திருந்தால் நான் புகைப்படத்தில் உங்களை பார்ப்பதை விட்டு நியத்திலே உங்களோடு மகிழ்ந்து வாழ்ந்திருப்பேன் அல்லவா? அம்மா சொல்லியிருக்கிறார், உங்களை சிங்கள வெறிப்படை கைதாக்கி சென்றது. மாமா கண்டவராம். வட்டுவாகல் பாலம் தாண்டி சிங்களத்து சேனைகளின் பிரதேசத்தில் நீங்கள் வந்து நின்றதை தானும் கண்டார் என்று என் மாமாவும் சொல்லி இருக்கிறார். அப்பா, உங்களை கைதாக்கித்தானே கொண்டு சென்றார்கள். கைதிகளை சிறையில் தான் அடைப்பார்கள். எங்கள் ஆசிரியர் சொல்லும் போது அப்பாவும் எங்கோ ஒரு சிறையில் தான் இருப்பீர்கள் என்று அம்மாவிடம் கேட்டேன். அப்பாவிடம் பதில் இல்லை. என் தாயிடம் பதில் இல்லை. பதில் தர முடியாது விம்மிய அம்மாவை நான் இனி எப்படி கேட்பது? எங்கே நீங்கள் என்று நான் எப்படி கேட்பது? எனக்குள் 1000 கேள்விகள் எழுந்தன. கருவிலே இருந்த என்னை விட்டு எதற்காக உங்களை பிரித்தெடுத்தார்கள் இந்த பாதகர்கள்? கனவுகளை சுமந்த உங்களின் பிள்ளையை ஒரு தடவை கூட பார்க்க விடாது எதற்காக பறித்தெடுத்தார்கள்? விழிகளில் மழையை தந்து எதற்காக உங்களை என்னிடம் இருந்து கொண்டு சென்று விட்டார்கள்? கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. இந்த கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. ஆண்டுகள் ஈராறை கடக்கின்றன. அப்பா, வேள்வியில் தீயது அணைந்ததாய் சொல்லிவிட்ட காலமும் ஆண்டுகள் 10ஓடு 2ஆகி கடக்குதப்பா. விழிநீரை பொழிவதை விட பதிலேதும் இல்லாமலே எங்கள் வாழ்க்கையும் கண்ணீராய் கரைகிறே அப்பா. நீங்கள் வருவீர்கள் வருவீர்கள் என்று நாங்களும் தினம் தினம் தொழுதொழுது அழுகின்ற காலங்கள் கரைந்து போகுதே அப்பா. அப்பா, 12 வருடங்கள்
உங்களை கொஞ்சுகின்றேன் இந்த புகைப்படத்தில் மட்டும். உங்களின் அன்பினை தேடுகின்றேன் இந்த புகைப்படத்தில் மட்டும். அப்பா என்று தம் அப்பாமாருடன் என் நண்பர்கள் செல்லும் போதினிலே அழுகை வரும் எனக்கு. உங்கள் புகைப்படம் மீதினே உதடுகள் பதிக்கையில் விழிகள் நோகும் எனக்கு. என் கரங்கள் சோறும், ஆனாலும் காத்திருக்கின்றேன் என்னப்பா என்னிடம் வருவார் என்று. இந்த விழி வழிமேல் வைத்து பூத்திருக்கின்றேன். அப்பா எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது. அப்பா எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது. ஒரு தடவை என்றாலும் உங்களின் கன்னத்தை இழுத்து பிடித்து என் நெஞ்ச குழிக்குள் இருக்கும் என் ஆசை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அப்பா அப்பா என்று 1000 தடவைகள் சொல்லி சொல்லி அந்த கருத்த கன்னத்தை நிஜமாக கொஞ்சிட வேண்டும். அந்த கருத்த கன்னத்தை நிஜமாக கொஞ்சிட வேண்டும். இந்த புகைப்படத்தை போல் 1000 படங்களை நாங்கள் மூவரும் சேர்ந்து எடுத்து மகிழ்ந்திட வேண்டும். நாங்கள் மூவரும் சேர்ந்து எடுத்து மகிழ்ந்திட வேண்டும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் நான் நின்று எடுக்கும் அப்புகைப்படங்களை சுவரிலே மாட்டி அழகு பார்த்திட வேண்டும். இந்த கனவு நனவாகுமா அப்பா? என் அருகில் நீங்கள் வருவீர்களா அப்பா? என் அருகில் நீங்கள் வருவீர்களா அப்பா?